மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆதாரபூர்வமாக. மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். மேச ராசிக்கு 9வது பாவகத்தில் பிதிருஸ்தானத்தில் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து பிதிருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் குருமங்கள யோகமாக இருக்கக்கூடிய மாதம் தானுங்க ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரை மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படுது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதே மாதிரி இந்த பிதிருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் தானுங்க. அதாவது பிதிருக்காரகன் சொல்லுவாங்க சூரியனை. 9வது பாவகம், அதாவது தந்தை அப்படின்ட்டு பொருள். அதுக்கு பிதிருக்காரகன் அப்படின்னா பிதிருஸ்தானாதிபதினா அப்பாவுடைய ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு தந்தை கிரகன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிருஸ்தானத்தில் தந்தையுடைய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய சூழல், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும், சந்தர்ப்பம் கொடுக்கும். மேசராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறன்ற ஆதங்கமாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறமேன்ற ஒரு மன அழுத்தமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறனேன்ற கவலைகளாக இருக்கட்டும். மேஷராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் தான் தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம், குடும்பஸ்தானம். மேஷராசிக்கு 2வது பாவகம். அப்போ இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு ஒருத்தர் வரணும் இல்லைங்களா, அவர் சுக்கிரன். மேஷராசிக்கு 8வது பாவகத்தில் மேசராசிக்கு 9வது பாவகத்தில் பிதிருஸ்தானத்தில் தானே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் 4 கிரகங்கள் 9வது பாவகத்தில் இருக்குல்ல. அப்போது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கிறார். அப்போது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கிறாரு. தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்க்கிறார். தனகாரகனை தனஸ்தானாதிபதி பார்ப்பதும் தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்ப்பதும் அற்புதமான ஒரு தருணம். இது எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும்னா 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். படிச்சிருக்கிறீங்க, படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறீங்க, இல்லை படிப்புலேயே குறைபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது, இல்லை வீட்டில் நிம்மதி சந்தோஷம் குறைபாடுகள் இருக்குதுன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார மாற்றங்கள் வரும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா கை கொடுத்தா மீளலாம், வார்த்தையை கொடுத்துட்டா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிவிட்டா எனக்கு சொல்லுன்னு வருத்தம் ஆகிடும். அதனால் ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசனை பண்ணி அது சரியாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேனுங்க. இந்த பதிவு நீங்கள் யாருக்கு வேணும்னு நீங்கள் அனுப்பி பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தில் உண்மைத்துவம் இருக்குதா இல்லையான்றது அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. குடும்பஸ்தானாதிபதி, உடல்ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை தனகாரகன் குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக பல குடும்பத்தில், அதாவது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் மன நிறைவு கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் மேஷராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தானே கலசர ஸ்தானாதிபதி, கலசர காரகன். அப்போ அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் தானங்க ஐயா இருக்கிறாரு. சுக்கிரன் குடும்பஸ்தானாதிபதி அவரே, 2வது கலசர ஸ்தானாதிபதி அவரே, கலசர காரகன் அவரே. அப்போ அவர் பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரம், கங்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ குரு பகவானுடைய பார்வை. இதனால்
பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கும் திருமணத்தில் இருக்கிற தடைகளால் நீங்கிறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும் இந்த நேரத்தில். அதே மாதிரி மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு கவலை என்னன்னா, மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்குது என்ற ஆதங்கம் இருக்க தான் செய்யும். 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை மேஷராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். எத்தனாவது பார்வையா? 4வது பார்வையா. இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான் 3 பார்வை இருக்குது அப்படின்னா, அதே பார்வை செவ்வாவுக்கும் உண்டுங்க. வேறு எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. செவ்வாவுக்கும் 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை, 3 பார்வை இருக்கக்கூடிய குருவுக்கும் சனிக்கு அடுத்த ஒரு கிரகம்னா அது செவ்வாய் தானுங்க. ராகுக்கு எதுக்கு பார்வைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பார்வை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே, அது கிரகமே கிடையாது. அதாவது நிழல் கிரகம், சாயா கிரகங்கள் இப்படி தானே சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த செவ்வாவும் சனி பகவானும் பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. மேஷராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதியை தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறார் சனி. அப்போது மேஷராசியாதிபதி செவ்வாவை பார்க்கிறார். மேஷ ராசிக்கு 6வது பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடமும் 6வது பாவகம். அந்த இடத்தையும் பார்க்கிறார். 6வது பாவகத்தையும் சனி பார்க்கிறாரு. 6வது பாவகத்துக்கு அதிபதியும் பார்க்கிறார். இந்த இடத்துல புதன் வந்துடுவார் இல்லைங்களா? அப்போது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 2026வது வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தும். என் மனசுக்கு ஜனவரி 16 தேதிக்குள்ளார நிறைய பேர் மாற்றங்கள் அனுபவிப்பீங்க. நிறைய நண்பர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும், வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். சரிங்களா? அனுபவித்து சொல்லுங்கள். இந்த 14ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி. அதுக்குள்ளாரவே உங்களுக்கு அந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி சூரியன் புத்திரக்காரகருடைய சாரம் வாங்குறாரு. அப்போ குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரம் வாங்குவார். சுக்கரனுடைய சாரம் பூராட நட்சத்திரம் முதல் பாதம் குடும்பஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் புத்திரக்காரகனுடைய பார்வையில் செவ்வாவோட சேர்ந்துருக்கிறதுனால சூரியமங்கல யோகம் ஏற்படுதில்லை. வருடக்கணக்காக புத்திர பாக்கியம் இல்லாத கவலைகள் இருக்கிறனுங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். பிறக்கப்படக்கூடிய புது வருடம் நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உருவாயிடுச்சிங்க அப்படின்ற ஒரு சூழல் நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த 14ஆம் தேதிக்கு மேலே, அதாவது சூரியன் பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் 10வது பாவகத்துக்கு வராருல்ல சூரியன், அந்த இடத்துக்கு மேஷராசி அதிபதி செவ்வாவும் வரதான் செய்கிறாரு. செவ்வாய் என்றைக்கு மாறுறாருன்னா 15ஆம் தேதி மாறுறாரு. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ செவ்வாவுடைய மாற்றம் 15ஆம் தேதி, சூரியனுடைய மாற்றம் 14ஆம் தேதி. அதன் பிறகு 17ஆம் தேதி புதனுடைய மாற்றம். ஏற்கனவே சுக்கிரன் 12ஆம் தேதி மாறிட்டார். இந்த பாவகத்தில் 4 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 17ஆம் தேதிக்குள்ளார, ஜனவரி 17க்குள்ளார இந்த 4 கிரகங்களும் மகரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். செவ்வாய் உச்சம் பெற்று, உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏற்படும். சில பேருக்கு இந்த கப்பல் துறை, அதாவது ஆர்பர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், ஏன் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழல், அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாசல் வாங்க முடியலையேன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை வாங்கின வீடு வாசல் கைக்கு வரலையே, பணம் கட்டி போட்டுனுங்க, ஆனால் நான் வாங்கின வீடு வாசல் கைக்கு வரலைங்க, சொத்தில் பிரச்சனைகள் இருக்குதுங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்தில் பூர்த்தியாகும். இவர் ஆதாரம் இல்லாமல் ஏதோ புளிகி விடுறாரு, அடித்து விட்றாரு, சாமி சத்தியம் அதுக்கெல்லாம் நான் லாக்கிப்பட மாட்டேன். செவ்வாய் பூமிக்காரகன்னு சொல்லுவாங்க.
உச்சமடையும் பொழுது, உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் உச்சமடையும் பொழுது செவ்வாவுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். இந்த 4வது பாவகம் தானே பூமி ஸ்தானம், 2வது வாகன ஸ்தானம்ட்டு. ஒரு சிலர் வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதத்தில் நிறைய பேர் மண்மனை வாங்குறதுக்கு முன்பணம் கொடுப்பீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இப்போவும் சொல்கிறேனுங்க, வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜோதிடத்தால் மட்டும்தான், என்னதான் விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி வளர்ந்தாலும் இதுக்கு மேற்கொண்டு வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த கட்டத்தை வச்சு தான். இந்த கட்டம் இல்லாமல் எந்த கொம்பனாலையும் ஒருத்தருடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. ஜோதிடர்கள் 1-2 பேர் தப்பாக இருக்கலாமே தவிர ஜோதிடம் எப்பொழுதுமே தப்பாகாது. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கா, பிராத்தம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு செய்யுங்க. தோல்வி ஏற்படாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே நாமளாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை ஒரு டைம் சறுக்கல் ஏற்பட்டுடுச்சு, சரிவு ஏற்பட்டுடுச்சு, நட்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா முன்னுக்கு போகிறதுக்கு பயமாகி போயிடும். அதனால் தயவு செய்து தாழ்மையாக நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது சுய தொழில் செய்கிறதோ, வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, அதாவது நமக்கு அந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும் செய்யுங்க. அதுதான் நிலைக்கும், அதுதான் நடக்கும். சரியா? இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.